கணேஷ் வழக்கம் போல இரவு 10:30 மணிக்கு மேல் சத்தம் எழுப்பாமல் வீட்டுக்கு வந்து பைக்கை நிறுத்திவிட்டு தன் இன்னொரு சாவியால் கதவு திறந்து ஹாலின் விளக்கை போட்டபோது சோஃபாவில் அமர்ந்திருந்த மனைவி கவிதாவையும் அவளது அம்மா லோகநாயகியையும் பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். ஆ, அத்தை நீங்களா? எப்போ வந்தீங்க ஊர்ல இருந்து என்றான் திணறல் வார்த்தைகளுடன். நல்ல வேலை, ஏன் வந்தீங்கன்னு கேட்காம இருந்தீங்களே மாப்பிள்ள, எரிச்சலுடன் முறைத்தாள் அவள். மழுப்பலாக சிரித்தான். ஏன் இப்படி இருட்டில் உட்கார்ந்திருக்க கவி? லைட் கூட போட்டுக்காம? இயல்பாக இருப்பது போல நடித்தான். இருட்டில் தானே என் பொண்ணை வச்சிருக்கீங்க, பட்டன பொரிந்தாள் லோகநாயகி. கவி, சொல்ல மறந்துட்டேன், நான் வெளியே சாப்பிட்டாச்சு, போய் படுக்கிறேம்மா, ரொம்பவும் அலுப்பு இன்னைக்கு. அத்தை, நீங்கள் சாப்பிட்டு படுங்க, காலையில் பேசலாம், தப்பித்து ஓட பார்த்தாள். சத்தா உட்காருங்க மாப்பிள்ள, உங்க கூட கொஞ்சம் பேசணும். லோகநாயகியின் குரலில் கட்டளை தோணி இருந்தது. பொய்கொட்டாவி விட்டபடி பட்டும் படாமலும் எதிர் சோபாவில் உட்கார்ந்தான் கணேஷ். சொல்லுங்க அத்தை. மகளை ஒருமுறை பார்த்தாள் லோகநாயகி. அவள் பரிதவிப்புடன் அம்மாவை வெறித்தாள். அடைக்கலம் தேடி வரும் அடிப்பட்ட பறவையின் பார்வை அதில். பொழுதோடு வீட்டுக்கு வரதில்லையா மாப்பிள்ள? ராத்திரி முச்சூடும் ஜோலியா? சரி, அது தொலையுது விடுங்க. ஆனால் உங்களை பற்றி கேள்விப்படுற சமாச்சாரம் எதுவும் சரியில்லையே மாப்பிள்ள. யார் அந்த மலையாளத்துக்காரிச்சி? உங்களுக்கும் அவளுக்கும் என்ன ஒட்டு உறவு? அவளை சினிமாவுக்கு கூட்டிட்டு போறீங்களாம்? 2 பேரும் சோடி போட்டுக்கிட்டு எங்கேயெல்லாமோ வெளியே சுத்துறீங்களாம்? அவளுக்கு நகை நட்டு வாங்கி கொடுத்துருக்கீங்களாம்? என்ன இதெல்லாம்? வீட்டுக்காரிக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தி கூட இப்படி ஊர் சுத்தலாமா? நல்லாவா இருக்கு இதெல்லாம்? பொட்டாட்டம் இருக்க மாட்டீங்களா? ஏன் இப்படி அக்கப்போர் பண்ணுறீங்க? பொய்யாக பதறினான் கணேஷ். ஐயோ அத்தை, நீங்களுமா இதையெல்லாம் நம்புறீங்க? யாரோ அக்கியானம் பிடிச்சவங்க கதை கட்டி விட்டுருக்காங்க. எங்களுக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? +1 படிக்கிற வளர்ந்த பெரிய பையன் இருக்கான். அப்படியெல்லாம் நடந்துக்குவேனா? மனசு ஒத்துப்போய் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். ஆகவழிக யாரோ எதையோ சொல்கிறாங்கன்னுட்டு லோகநாயகி தனது ஃபோனில் இருந்த ஃபோட்டோவை காட்டினாள். இதுவும் புரட்டுத்தானா மாப்பிள்ள? கணேஷ் அதை பார்த்துவிட்டு திகைத்தான். அவனும் ஸ்ரீஜாவும் அருகருகே அமர்ந்தபடி ஒரு ஹோட்டலில் ஏதோ சாப்பிட்டு கொண்டிருந்தனர். எதிராளி ஆதாரத்துடன் பேசுகையில் தன் சமாளிப்பு எடுபடாது என்கிற உண்மை புரிந்து போக உடனே சரணாகதி ஆனான் கணேஷ். விசேஷத்தில் பார்த்த உறவு முறையில் ஒருத்தர் சந்தேகமாக சொன்னார். நான் நம்பலை. ஆனால் இப்படி ஆதாரத்தோடு கொண்டு வந்து காட்டினா நீங்கள் பண்ணுற தப்பை தட்டி கேட்க என்ற பக்கம் ஆம்பளை ஆளுக இல்லை என்கிற தைரியமா? வீட்டில் கல்லாட்டம் பொஞ்சாதி இருக்கும்போது இன்னொருத்தி கூட இப்படி தப்பான அர்த்தத்தில் பழகலாமா? இதெல்லாம் தெரிஞ்சா கவிதா மனசு என்ன பாடுபடும்? அவளுக்கு இப்படி நம்பிக்கை துரோகம் செய்யலாமா மாப்பிள்ள? கணேஷ் பெருமூச்சு விட்டான். சரிங்க அத்தை, நான் செஞ்ச தப்பை ஒப்புக்கிறேன். ஆனால் உங்கள் மகளுக்கு நான் என்ன குத்தங்குறை வச்சுருக்கேன் சொல்லுங்க? அவளை இதுவரைக்கும் ரோசமாக திட்டுனது கூட இல்லை. பீடி, சிகரெட்டு, குடிப்பழக்கம், அசைவம்னு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் உண்டா என்கிட்ட? வாங்குகிற சம்பளத்தை அப்படியே கொண்டு வந்து கையில் கொடுக்குறேன். நகை வேணுமா எடுத்துக்கோ, புடவை வேணுமா வாங்கிக்கோ, எனக்கு கணக்கே சொல்ல வேண்டாம். அவ இஷ்டப்படி வாழுற பெரிய சுதந்திரத்தை கொடுத்துருக்கேன். எந்த புருஷங்காரன் இதை செய்வான்? நல்ல வியாக்கியானமாக தான் பேசுகிறீங்க. சின்ன சின்ன தப்பையெல்லாம் கணக்காக சொல்கிறீங்க. இவ்வளோ பெரிய குத்தத்தை சர்வசாதாரணமாக செஞ்சுவிட்டு உங்கள் கடமையெல்லாம் சரியாக செஞ்சுட்டா என்ன தப்பு தண்டா வேணும்னாலும் பண்ணலாமா? இப்படி இன்னொரு பொம்பளை கூட முறை தவறி குடும்பம் நடத்துறது சரினாகிடுமா? லோகநாயகி ஆவேசமானாள். கவிதா அம்மாவையே நம்பிக்கையுடன் பார்த்தாள். தன் தள்ளாட்ட வாழ்வை அவள் நேராக்கி தருவாள் என்ற எண்ணம். அப்படி இல்லாத வந்து நான் கேட்க வர்றது, இதனால் உங்கள் பிள்ளைக்கு என்ன பாதிப்பு, என்ன நட்டமாகி போச்சு? நான் கவிதா மேலே வச்ச அன்பு துளி கூட குறையலையே. அது பாட்டுக்கு அது, இது பாட்டுக்கு இது. யாருக்கும் யாராலையும் எந்த அக்கியானமும் வராது. நயவஞ்சகமாய் பேசினான். முகம் சுளித்தாள் லோகநாயகி. எகத்தாலம் பேசாதீங்க. இல்லைங்க அத்தை,
நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீஜாவுக்கும் எனக்கும் ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சிருக்கு. வருஷத்துக்கும் மேலே நாங்கள் சேர்ந்து வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். ஆனால் அதனால் என்ன இடைஞ்சல் வந்துடுச்சு? அவள் என் கூட பணத்துக்காக பழகலை, நான் உடல் சுகத்துக்காக அவள் கூட பழகலை. அவள் தான் வேணும்னு முடிவெடுத்து உங்கள் மகளை நட்டாத்தில் விட்டுட்டு போயிடலையே, என் கடமைகளில் இருந்து தப்பிடலையே. போன வாரம் உடம்பு சரியில்லைன்னா கூடவே இருந்து கவனிச்சுக்கிட்டேனே, அக்கறை இருந்ததுனால தானே. சூடானாள் லோகநாயகி. தப்பும் செஞ்சுட்டு அதை இப்படி நியாயப்படுத்தி பேசும் இவனை என்ன செய்ய? மருமகன் ஆகிவிட்டான், பதமாகத்தான் பேசியாக வேண்டும். என்ன இப்படி உளப்பிரி பேசுறீங்க? சட்ட விரோதன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க மனசுக்கு நியாய தர்மம் தெரியாதா? ஒருத்தனுக்கு ஒருத்தின்றது தானே நம்ம பண்பாடு கலாச்சாரம். அதை விட்டுப்புட்டு ஏதோதோ உருட்டுறீங்க. சின்ன வயசுக்காரங்க பேசுகிற மாதிரி காதல் கீதல்னுட்டு வயசுக்கு தகுந்த மாதிரி ரோசனை பண்ணி பேசுங்க. உங்கள் எண்ணம் தப்புங்க மாப்பிள்ள, மாற்றிக்கோங்க. நீங்கள் என் மகளுக்கு மட்டும் புருஷனாக இருங்க, அதுதான் முறை, அழுத்தமாக சொன்னாள். கவிதா கேவ ஆரம்பித்தாள். மனைவியை முறைத்தான் அவன். இல்லைங்க அத்தை, என்னால் அது முடியாது. நான் தப்பு செய்கிறேன்னே வச்சுக்கோங்க, ஆனால் அதை நியாயப்படுத்த மாட்டேன். ஸ்ரீஜாவை விட்டுட்டு என்னால் வர முடியாது. உங்கள் மக என் வலது கண்ணுன்னா அவள் என் இடது கண்ணு, 2 கண்ணுமே எனக்கு முக்கியம். லோகநாயகிக்கு இதற்கு மேல் அவனிடம் என்ன பேசுவது என புரியவில்லை. அடம் பிடிக்கும் குழந்தையா அல்லது பைத்தியக்கார மனநிலையா? சைக்கோத்தனத்தின் மறுவடிவமா? ஒருவேளை இவருக்கு சூனியை ஏதாவது வைத்து விட்டாளா இந்த மலையாளத்துக்காரிச்சி? அத்தை, இதுதான் என் முடிவு. சும்மா இதை பற்றி பேசுனா பரவுனா வேற மாதிரி முடிவெடுத்துடுவேன். புன்னகையுடன் எச்சரித்து விட்டு படுக்கை அறையை நோக்கி நகர்ந்தான் கணேஷ். குழப்பமாக மகளை பார்த்தாள் லோகநாயகி. என்னடி இது, இப்படி பேசிட்டு போறாரு? இன்னும் கொஞ்ச நேரம் பேசுனா நானே அந்த ஆளு பக்கம் சாஞ்சிடுவேன் போலிருக்கு. கவிதா அம்மாவை பரிதாபமாக பார்த்தாள். இதுக்கோசரம் கண்ணு கலங்காத, கொஞ்சம் பொறுமையாயிரு. போலீஸில் இருக்கிற மகாலிங்கம் கிட்ட ரோசனை கேட்போம். சரியான உக்காலியா இல்லை இருக்கான் ஒன்றரை புருஷன். ஒன்று மட்டும் நெசம், இப்போதைக்கு இந்த ஆள் புத்தி தெரியாது. அறிவு வேலை செய்யாத மனுஷங்கிட்ட போய் என்ன பேச? மாசாணியாத்தாளுக்கு ஏதாவது முடிஞ்சு வை, விட்டு பிடிப்போம். என்னம்மா நீ ஏதாவது யோசனை சொல்லுவேன்னு பார்த்தா தத்துவம் பேசுகிற. அந்த பொம்பளை யார் என்னன்னு பார்த்து நான் வேணா போய் பேசி பார்க்கட்டுமா? வேணாம், உன் மேலே தப்பு தண்டா இல்லாதப்போ நீ ஏன் தேடி போய் பேசணும்? நான் இப்போ என்ன தான் பண்ணுறது? உடைந்து அழுதாள் கவிதா. இந்த மனுஷன் இப்படி இருக்காரே, நான் என்ன பண்ணுவேன்? யாருக்கிட்ட போவேன்? விக்னேஷ் தான் பாவம், அவனுக்கு வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. ஆனால் அவன் எதையும் வெளிப்படையாக கேட்கல. ஏன் இந்த வீடு ஒரு மாதிரி இருக்குன்னு 4-5 தடவை கேட்டுட்டான். எனக்கு பதில் பேசவே தெரியலை. பாவம்டி, உன் அவன்கிட்ட எதுவும் சொல்லாத, அவனாவது நிம்மதியாக இருக்கட்டும். அரைகுறை மனதுடன் தலையாட்டினாள் கவிதா. மனதுயருடன் 2 நாட்கள் நகர மாலை நேரம் வீட்டின் மொட்டை மாடியில் தனியே பந்து விளையாடி கொண்டிருந்த மகன் விக்னேஷை வியப்புடன் பார்த்தாள் கவிதா. என்ன தம்பி, கிரிக்கெட் விளையாட போகலையா? உன் சௌகாலிக கூட இங்கிட்டு இப்படியே தனியாக விளையாடிட்டு இருக்க? அவன் தலை திருப்பி அம்மாவை பார்த்தான். இல்லைங்கம்மா. ஏன் தம்பி, நீதானே முக்கியமான ஆட்டக்காரன், நீ இல்லாமல் எப்படி? புரியாமல் கேட்டாள். புதுசாக ஒருத்தன் வந்திருக்காமா, நல்லா விளையாடுறான்னு அவனை கொண்டாடிட்டு இருக்காங்க. என்னை கண்டுக்கலை. ஆனால் தோற்று போயிருக்க வேண்டிய எத்தனையோ ஆட்டங்களை நான் தான் ஜெயிச்சு கொடுத்துருக்கேன். சுழுவா அதையெல்லாம் மறந்துட்டாங்க. அடப்பாவிகளா? அம்மாவை உற்று பார்த்தான் விக்னேஷ். அம்மா, நம்ம நேர்மையை நிராகரிக்கிற மனசை மதிக்காதவங்க கூட இருந்து என்ன பிரயோஜனம்? நமக்கு ஒத்து வராத இடத்துல இருந்து நொடிக்கு நொடி துக்கப்படுறதை விட நிம்மதியாக தனியாக இருந்துக்கலாங்கம்மா. அதுதான் சரி. அதான் போங்கடான்னு தூரம் வந்துட்டேன். என் அருமை புரிஞ்சு ஒரு நாள் என்னை தேடி வருவானுங்க, அப்போ பார்த்துக்கலாங்கம்மா. தெளிவான குரலில் தீர்க்கமாக சொன்னான். மகன் சொன்னது மனதில் அரைந்தது கவிதாவுக்கு. மகனையே பார்த்தாள்.
அவன் மௌனமாக தலையாட்டினான். இவனுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது. கண்ணீர் பொங்க அவனை அணைத்து கொண்டு கேவினாள். நான் என்ன பண்ணட்டும் சொல்லு தம்பி, அம்மாவுக்கு நல்வழி காட்டு. விக்னேஷ் ஃபோன் எடுத்து நண்பனுக்கு அழைத்தான். டேய் சக்திவேலு, உன்ற வீட்டில் மேல் போர்ஷன் காலியாக இருக்குன்னு சொன்னியே? ஆமாடா, யாராவது நல்ல ஆளுங்க இருந்தால் சொல்லு. ஆனால் அளவான இடம்தான், அது போதும்டா, நாங்கள் 2 பேரு தான் என்றான் அம்மாவை பார்த்து ஆதரவாக புன்னகைத்தபடி.